தமிழ்நாட்டில் நிகழும் சில முக்கிய பிரச்சனைகளை நாள்தோறும் நமது நியூஸ்7 தமிழ் மக்களுக்கு எடுத்து செல்கிறது. அந்த வகையில் இன்றைய பிக் ஸ்டோரியில் விற்பனையாகாத மாம்பழங்களால் கவலையடையும் விவசாயிகளின் வேதனை குறித்து மக்களுக்கு எடுத்துரைக்க உள்ளோம். மாம்பழம் விளைச்சல் அமோகமாக இருந்த போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் மாம்பழங்களை சாலையோரம் கொட்டும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாம்பழ விவசாயிகளின் வேதனைகளை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. மாம்பழ உற்பத்தியில் மாநில அளவில் முன்னிலை வகிக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த ஆண்டு அதிக மகசூலை பெற்றாலும் விலை நிர்ணயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் விவசாயிகள் கடும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். தற்போது 32,229 ஹெக்டேரில் சாகுபடி நடைபெற்று ஆண்டுதோறும் 1,32,000 மெட்ரிக் டன் மாம்பழங்கள் விளைவிக்கப்படுகின்றன. இதனால் விவசாயிகளுக்கு ஆண்டு வருவாயாக 20 கோடி ரூபாய் கிடைக்கிறது. இந்த மாம்பழத்தின் ரகங்கள் அல்போன்சா, பங்கனப்பள்ளி, மல்கோவா, இமாம் பசந்த் ஆகியவையும் முக்கிய அம்சமாக மாங்கூழுக்கு பெங்களூர் அல்போன்சா ரகமும் பெருமளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. தற்போது 2024-25 பார்த்தீங்களா, மா விவசாயி முற்றிலும் வாழ்வாதாரமே இழந்துருச்சு. கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக ஏற்றத்தாழ்வோடுன்றதோட தாழ்வோடு தான் இருக்கு. எந்த ஆட்சிகள் மாறினாலும் விவசாயிகளுடைய நிலைமை ரொம்ப கீழ்த்தரமா தான் இருக்க தவிர மா விவசாயிகளை காப்பாற்ற வேற வழியே இல்லை, அவங்களுக்கு வழிவகை இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஒரு 45,000 ஹெக்டேர் சாகுபடி ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே இருந்தது. படிப்படியாக குறைஞ்சிது. சுமார் ஒரு 35,000 ஹெக்டேர் தான் சாகுபடி இருக்கு. ஏன்னா மாங்குள் நிறுவனம் பூரா சிண்டிகேட் அமைச்சிட்டாங்க. அது இல்லாத மாங்குள் நிறுவனம் நேரடியாக விவசாயி கிட்ட வாங்குறதே கிடையாது. ஏன்னா வியாபாரத்தை நம்பி தான், அவங்க வியாபாரிகளை நம்பி தான் வாங்குறாங்களே தவிர ஏன்னா வாங்குறதில்லன்னு கேட்டா சுமார் எங்களுக்கு ஒரு 500 டன்னு கொடுக்குறான்றாங்க. நீங்க எவ்வளவு போய் பெருசா கொடுக்க போறீங்க? வியாபாரிக்கு ஒரு வியாபாரம், விவசாயிகளுக்கு ஒரு வியாபாரம். இந்த மாதிரி இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு அதிக வெப்பத்தின் காரணமாக ஏராளமான மாமரங்கள் கருகியது. மாம்பழங்கள் எல்லாம் பிஞ்சுகளிலேயே காய்ந்து விழுந்தது. இது குறித்து கள ஆய்வு செய்த நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வெளியிடப்பட்ட செய்தியின் அடிப்படையில் முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க அரசு முன்வர வேண்டும் என அறிக்கைகள் வெளியிட்டனர். இன்றைய நிலைமை என்னன்னா, சேலத்தோட கிருஷ்ணகிரியும் தருமபுரி தான் அதிகமாக மாம்பழம் விளைச்சல் இருக்கும் இடமாக இருக்கிறது. மழை பெய்யாத காலத்தில் டிராக்டரில் தண்ணீர் எடுத்து போய் விட்டு அந்த மாம்பழ விளைச்சலை அதிகப்படுத்த பாடுபடுகிறார்கள். இன்றைய நிலைமை என்னவென்றால், இந்த மாம்பழ கூழ் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் ஒருங்கிணைந்து அவங்க எல்லாம் ஒரு யூனிட்டா பேசி இந்த விலைக்கு தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி அதை கூழாக்கி அதை ஃப்ரூட்டி போன்ற பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு அது விற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா பேப்பர்ல எல்லாம் நியூஸ்ல வந்துட்டே இருக்குது. மாம்பழம் லோடு கணக்கில் இருந்து போய் ரோட்ல கொட்டிட்டு போறாங்க. குரங்கு அது இது தின்னுட்டேன்னு சொல்லி ரோட்ல கூட்டிட்டு போறாங்க. இந்த விலை கொடுக்கறதுக்கு நாங்க தானம் பண்ணிட்டு போறேன்ட்டு விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று நியூஸ்7 சேனல் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு 12 ஏக்கரா மாங்காய் விவசாயம் பண்ண 5-6 பருது அடிச்சு நல்லா 150 டன்னு மாங்காய் பழம் விளைச்சல் கொண்டாந்து அது போய் வியாபாரிக்கு யாரும் வரல. ஜூஸ் ஃபேக்டரிகெல்லாம் திறக்கிறது சொல்லிட்டு திறக்கவே இல்லை. எனது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி விளைச்சல் வந்துச்சு. ஒரு பாதி மாங்காய் அழிஞ்சு
ஆந்திரா வந்து கலந்து விடுச்சு. ஒரு 3 டேட்டி 4 டேட்டி எடுத்துன்னு போய் ஊர்காம்ப பேட்டரிக்கு போட்டேன். 3 ரூபான்னு எடுத்தாங்க. 4 டைம் வேணான்ட்டாங்க. எடுத்து ரோட்டில் அங்கேயே கொட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு இன்னும் ஒரு 3 நாள் போச்சு, தோப்பே மாங்காயாக இருக்க முடியாத அளவில் போயிடுச்சு. இதுவரையிலே மருந்துக்கு மட்டும் 8 லட்சம் செலவு பண்ணிக்கிறேன். மாங்கூழ் தொழிற்சாலைகளுக்கு ரஷ்யா, உக்ரைன் போர் போன்ற காரணங்களால் வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் தயாரிக்கப்பட்ட மாங்கூழானது தேக்கம் அடைந்துள்ளது. இந்த சூழலில் பழங்களுக்கு விலை நிர்ணயம் செய்வது சாத்தியமில்லை என வேதனையை பதிவு செய்கின்றனர் தொழிற்சாலை உரிமையாளர்கள். இந்த துயரத்திலிருந்து மீண்டு வர வெளிமாநிலங்களுக்கு வெளியே செல்ல முயற்சித்தாலும் அதற்கு தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஒரு 50 வருஷமா எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க தாத்தா காலத்துல இருந்தே மாங்காய் விளைச்சல் பண்ணிட்டு வரோம். 5 ஏக்கர் நிலம் இருக்கு. 5 ஏக்கர் நிலத்துல கிட்டத்தட்ட ஒரு 250 மாங்காய் செடி பக்கம் இருக்கு. கடந்த 2-3 வருஷமா கிட்டத்தட்ட மாங்காய் விளைச்சலே சுத்தமா இல்லை. மாங்காய் விளைச்சல் இருந்தாலும் ரேட்டு சுத்தமா போகாதனால ரொம்ப மன உளைச்சல் இருக்கு. என்னதான் மருந்தடிச்ச காசு கூட வரல. கிட்டத்தட்ட மருந்தடிக்கு மட்டுமே 50,000-60,000 கிட்ட செலவு இருக்கு. செலவழிச்ச காசு கூட கைக்கு வரல. இதுக்கு தமிழக அரசு ஏதாச்சும் வழி வகுத்தா கொஞ்சம் மா விவசாயிக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து ஒரு 1500 ஹெக்டர்லேருந்து 2000 ஹெக்டருக்குள்ளே எடுத்துருக்குவாங்க. சுமார் ஒரு 1.5 லட்சத்துலேருந்து 1,60,000 மரம் அறுத்துருப்பாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு மாங்காய் விலை இல்லை. காரணம் இன்னும் 2 வருடங்களில் முழுதும் அழிந்துவிடும். அதனால் அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆந்திர மாநிலத்தில் டன் ஒன்றுக்கு 12,000 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் தமிழக விவசாயிகள் அங்கு செல்ல முயன்றனர். ஆனால் ஆந்திர அரசு வெளிமாநில மாம்பழங்களை தடுக்க எல்லைகளில் கண்காணிப்பு குழு அமைத்து திருப்பி அனுப்பிவிடுவதால் விவசாயிகள் மேலும் விரக்திக்கு உள்ளாகின்றனர். இதனால் கிலோவுக்கு 12 ரூபாய் என நியாயமான விலை நிர்ணயம் செய்ய அரசு முன்வர வேண்டும் எனவும், மாவாரியம் அமைத்து விலை தீர்மானிக்க வேண்டும் எனவும், மாம்பழம் விளைச்சலில் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மாந்தோப்பு பிடிச்சி ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு சுத்தமாகவே ஒன்றும் இல்லாத விஷயம் மருந்தடிச்சு காசு 1 லட்சம் ரூபாய். எந்த காசுமே வரல. 1 ரூபாய் கூட லாபமே இல்லைங்க. மருந்தடிச்சு காசே வரல. பாரு அப்படியே அழியுது மாங்காய் புறம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 38,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்கின்றது. நாட்டிற்கு 2,500 கோடிக்கு மேல் அந்நிய செலாவணி கிடைக்கின்றது. இத்தகைய சிறப்புமிக்க மா சாகுபடி இப்பொழுது மிகவும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் மாங்கூழ் தொழிற்சாலை அதிபர்கள் கலந்து கொண்டு, நாங்கள் இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு மா கிலோ ஒன்றிற்கு 12 ரூபாய் கொடுக்கிறோம் என்று அவர்களாக அறிவித்தார்கள். 12 ரூபாய் கொள்முதல் செய்யாமல் 5-6 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய ஆரம்பித்தனர். அத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகள் கடுமையாக பாதித்துள்ளார்கள். அவ்வளவு மோசமான சூழ்நிலையில மா விவசாயிகள் இங்க தள்ளப்பட்டிருக்கு. இதுக்கு அரசாங்கம் மா விவசாயிகள் கோரிக்கையை செவி சாய்க்கணும். அரசாங்கம் இதை பத்தி கவலைப்படாம இருக்குது. அதுதான் ஆச்சரியம். விலை கிடைக்காததால் பலர் மாம்பழங்களை மரத்திலேயே விட்டு விடுகின்றனர். இது ஏறக்குறைய மாம்பழங்களின் தற்கொலை போலவே இருப்பதாக மா விவசாயிகள் வேதனையை பதிவு செய்கின்றனர்.